உலகத்தோட ஒரு டாப் மோஸ்ட் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கக்கூடிய F-35 பிரான்ஸ் தயாரிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ரஃபேல் போர் விமானம் சுட்டு வீழ்த்துச்சுன்னு உங்களால் சொன்னால் அதை உங்களில் எத்தனை பேரால் நம்ப முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் ஒரு சிமுலேட்டட் ஃபைட்டில் ஒரு முறை இல்லை, F-35யும் F-22 ராப்டாரையுமே இந்த பிரான்ஸோட 4.5ஆம் தலைமுறை போர் விமானங்களாக இருக்கக்கூடிய ரஃபேல் விமானங்கள் சுட்டு வீழ்த்திய நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஸோ இதை பற்றின தகவல்களையும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, ஏன்னா இது ஒரு வார் கேம்ஸ் நடக்கிறப்போ, ஒரு சிமுலேட்டட் ஃபைட்ன்றது நடக்கிறப்போ நார்மல் பேட்டில் ஃபீல்ட் மாதிரி இது நடக்காது. இது வந்து நம்ம கில்லாக கிளைம் பண்ணுறதுன்றது டிஜிட்டல் கிளைமாக தான் நம்மளால் பண்ண முடியும். டிஜிட்டல் கில் கணக்கில் தான் இது வரும். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸையும், இது எப்படி ஒரு 4.5 ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை டார்கெட் லாக் பண்ணுற அளவுக்கு அதோட ரேடார் ஸ்டெல்த்ன்றது அது பிரேக் பண்ணுச்சுன்ற தகவல்களையும் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு இது தம் புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். எக்ஸசைஸ் அட்லாண்டிக் ட்ரிடன்ட் ஃபின்லாந்தால ஜூன் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இந்த நாட்டோவில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகளோட நடத்தப்பட்ட ஒரு வார் கேம்னு சொல்லலாம். 2023ல் ஃபின்லாந்து நாட்டோவில் சேர்றாங்க. இப்படி சேர்ந்ததுக்கு அப்புறமா அடிக்கடி இந்த மாதிரி எக்ஸசைஸ்ன்றதை நடத்துவாங்க. இந்த முறை நடந்த எக்ஸசைஸில் அமெரிக்கா, பிரான்ஸ், ஃபின்லாந்தை சேர்ந்த விமானங்கள் முக்கியமான இடத்துல அந்த ஒரு போட்டியில் பங்கேற்றாங்க. அமெரிக்கா சார்பில் F-35 லைட்னிங் II F-15E வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய விமானங்கள், பிரான்ஸோட சார்பில் ரஃபேல் போர் விமானங்கள், ஃபின்லாந்தோட சார்பில் F-18 போர் விமானங்கள்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான விமானங்கள் இதில் இந்த ஒரு மிஷனில் ஈடுபட்டிருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஒரு டார்கெட் லாக்கான விஷயத்தையும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸையும் முதல்ல பார்த்து முடிச்சிருவோம். ஒரு டார்கெட் லாக்ன்றது நார்மலாக ஒரு போர் விமானம் வந்து இன்னொரு போர் விமானத்தை துரத்திட்டு இருக்கப்போ அது மிசைலை லான்ச் பண்ணுனா அதுக்கு தேவையான அந்த இன்புட்டை நம்ம கொடுக்கணும். இப்போ இன்புட்டை நம்ம கொடுக்கணும்னா ரேடாரை தான் நம்ம ஃபீட் பண்ண முடியும். அந்த ரேடார் சிக்னேச்சர்ஸை தேவையான அளவு அந்த மிசைலுக்கு டார்கெட் இன்புட்டாக கொடுக்கறதா இந்த டார்கெட் லாக்னு சொல்லுவாங்க. ஸோ அதிவேகமாக 2 போர் விமானங்கள் பயணிச்சுட்டு இருக்கு. இதை வந்து நம்மளால 2 வேரியண்ட்ல பிரிக்க முடியும். ஒன்று வித்தின் விஷுவல் ரேஞ்ச் ஃபைட் சினாரியோ, டாக் ஃபைட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று BVRனு சொல்லக்கூடிய பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச். இதில் இந்த விஷுவல் ரேஞ்சில் ரேடார் அலைகள் ரொம்ப வேகமாக அசுர வேகத்தில் அதன் மேலே பட்டு பிரதிபலிக்கக்கூடிய அந்த அலைகளை இது ப்ராசஸ் பண்ணி அந்த டார்கெட் லாக்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மெக்கானிசம், அதோட ரேடார்ன்றது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக கேப்சர் பண்ணி ரிட்டர்ன் ஆகக்கூடிய வேவ்ஸை டார்கெட் லாக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த டாக் ஃபைட்டில் ஒரு சினாரியோ வந்து நடக்கும். பியாண்ட் விஷுவல் ரேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் இது நார்மலாக நடக்கக்கூடிய சினாரியோ மாதிரி இந்த இடத்துல இந்த போர் விமானம் இருக்குது, ஏன்னா அது அதிகமாக மெனூவர் பண்ணாத கேட்டகரியில் அதோட டார்கெட் லாக்ன்றதை கொடுக்கும். ஸோ இந்த டார்கெட் லாக்ன்றது எலக்ட்ரானிக்கல் சிக்னல்ஸை தேவையான அளவு அந்த விமானத்தை ஸ்கேன் பண்ணி அதோட பிம்பத்தை இந்த மிசைலுக்கு ஃபீட் பண்ணுறது தான் இந்த டார்கெட் லாக்னு ஒரு மெக்கானிசமாக வரும். ஸோ இப்போ விஷுவல் ரேஞ்ச், பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் இந்த ஒரு கேட்டகரியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த F-35க்கு எதிரான சம்பவத்தை ரஃபேல் எப்படி பண்ணுச்சுன்றதை பார்ப்போம். F-35 போர் விமானமும் ரஃபேல் போர் விமானமும் இந்த ஒரு எக்ஸசைஸில் ஈடுபடுறப்போ F-35 ரஃபேலை டார்கெட் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த கில்லை கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரஃபேல் போர் விமானம் இந்த ஒரு கில்லை கிளைம் பண்ணியிருக்கு. இது அஃபிஷியலாக பிரான்ஸ் அவங்களோட அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஒரு 20 செகண்ட் இருக்கக்கூடிய அந்த மினி வீடியோவில் 15வது செகண்டில் இது சம்மந்தப்பட்ட சில டீட்டெயில்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்டட் அந்த வீடியோவும் இருக்கு, சில நிமிடங்கள் வர வரைக்கும் வேணும்னா யூடியூப்ல இருக்கு. இந்த டாபிக் நீங்க அடிச்சு பார்த்தீங்கனாலே ரஃபேல் டார்கெட் லாக்ஸ் F-35 போட்டீங்கனாலே அதோட ஃபுல் வீடியோன்றது வரும். ஸோ இப்போ இந்த மெயினான மேட்டருக்கு நம்ம வந்தோம்னா எப்படி ரஃபேல்னால இந்த டார்கெட் லாக்ன்றது பண்ண முடிஞ்சது. ஏன்னா F-35ன்றது 5ஆம் தலைமுறை போர் விமானம், ரஃபேல்ன்றது 4.5ஆம் தலைமுறை போர் விமானம். F-35 விட ரொம்ப 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 கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு போர் விமானம். ஸோ இதோட ரேடார் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா இதில் F-35க்கு சில லிமிடேஷன்ஸ் ஆனது இருக்குது. இப்போ ஒரு பேட்டில் நடக்குதுன்னு வைங்க, அந்த இடத்துல எல்லாமே கம்ப்ளீட் ஸ்டெல்த்தோட ஆப்ரேட் ஆவாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த ஒரு கிரைட்டீரியாவும் இருக்காது. இஷ்டத்துக்கு நான் விளையாடுவன்ற மாதிரி உள்ளே பூந்து இவங்க எப்படி வேணால் அந்த இடத்துல அவங்களோட மிஷன் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த டார்கெட்ஸை நோக்கி அவங்களோட ஸ்ட்ரைக் பண்ணலாம். ஆனால் இந்த வார் கேம்ஸ் நடக்கிறப்போ இந்த கில்லை கணக்கு பண்ணுறதுக்கும் இல்லை இந்த விமானங்களுக்கான லிமிடேஷன்ஸை செட் பண்ணுறதுக்கும் ஏகப்பட்ட முறைகளானது இருக்குது. சரிப்பா இருக்கே, லிமிடேஷன்ஸ் இருக்கட்டும். இப்போ இந்த டிஜிட்டல் கில்லுன்னு ஒரு கிளைமை செட் பண்ணுறாங்கல்ல, அதுக்கான கிரைட்டீரியா என்ன? அந்த கிரைட்டீரியா புரிஞ்சதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸ்ன்றது நமக்கு புரியும். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், வித்தின் விஷுவல் ரேஞ்ச், பியாண்ட் விஷுவல் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக இதை பிரிப்பாங்க. இந்த டார்கெட்டுக்கும் இந்த டார்கெட்டை கில்லாக கன்சிடர் பண்ணுறதுக்கும் ஃபர்ஸ்ட் 2 முக்கிய கோட்பாடுகளை இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று
ஒன்று இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் காட் ஐஸ் அட்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த விமானத்தில் என்ன வகையான எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க, இதனால எதிரி நாட்டு போர் விமானத்துக்கு எதிராக எப்படியெல்லாம் செயல்படுன்றத ரெண்டு விமானங்களையும் சரிசமமாக கன்சிடர் பண்ணுற மாதிரி அதுக்கான லிமிடேஷன்ஸை செட் பண்ணுவாங்க. இன்னொன்று WEEZ சொல்லக்கூடிய வெப்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஜோன் அண்ட் லான்ச் அக்செப்டபிலிட்டி ரீஜன், LAR ரீஜன் சொல்லுவாங்க. ஒரு மிசைல் வந்து நம்ம எந்த இடத்துல இருந்து லான்ச் பண்ணுறோம், இதோட மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் எவ்வளோ, இதோட ஆர்மமெண்ட்ஸ் என்ன, அந்த F-35 ஆர்மமெண்ட்ஸ், எதிரில் இருக்கக்கூடிய விமானத்தோட ஆர்மமெண்ட்ஸ் என்ன, இது வந்து எந்த ரேஞ்சில் சண்டை போட்டால் இதை கிளைம் பண்ண முடியுன்றதை இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இப்போ வித்தின் விஷுவல் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும், டாக் ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக IR சீக்கர்ஸ், இன்ஃப்ராரெட் சீக்கர்ஸ்க்கு இந்த இடத்துல ஒரு முக்கிய பங்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அந்த மெயின் கன் இருக்குல்ல, அதே முக்கிய பங்கை எடுப்பாங்க. இந்த டார்கெட் லாக்ன்றது இது பண்ணணும், கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த ரேடார்ன்றது கிரீன் சிக்னலை கொடுக்கணும்னா அட்லீஸ்ட் இந்த போர் சைட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க, இதோட நெகட்டிவ் சைடுன்றது ஸ்க்ரீனில் இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ் ஆங்கிளில் மட்டும்தான் நீங்கள் ரீச் பண்ணணும். முழுசாக நீங்கள் ஒரு புல்லட்டை ஃபயர் பண்ணுறீங்கன்னா அது மெனுவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை போயிட்டு ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் அந்த கில்லை கிளைம் பண்ணணும். அதாவது கம்ப்ளீட்டாக அந்த விமானம் உங்களோட சைட்டில் இருக்கணும். அது மெனுவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ஷூட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தால் தான் இது இந்த இடத்துல கில்லாக வரும். அதேமாதிரி இன்ஃப்ராரெட் சீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த போர் விமானத்தோட கம்ப்ளீட் இன்ஃப்ராரெட் சிக்னேச்சர்ஸ்ன்றதை நீங்கள் கேப்சர் பண்ணி உங்களோட மிசைலுக்கு ஃபீட் பண்ணி அடுத்த 3 வினாடிகளுக்குள்ள உங்களோட விமானத்தை விட்டு சில மீட்டர்கள் தொலைவுக்காவது அந்த ஏவுகணை பறந்திருக்கணும். இந்த கிரைட்டீரியா எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுற மாதிரி, அதாவது அந்த இடத்துல ப்ராக்டிக்கலாக மிசைலை லான்ச் பண்ண மாட்டாங்க, ஆனால் இந்த டைம் கால்குலேஷன் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து தான் அந்த கில் உண்மையிலே நடந்துச்சா இல்லை அந்த கில்கான ப்ராபபிலிட்டி இருக்கான்றதை இந்த இடத்துல அறிவிப்பாங்க. இது வித்தின் விஷுவல் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் டாக் ஃபைட்டில். ஆனால் பியாண்ட் விஷுவல் ரேஞ்சுன்னு போகிறப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக சாப்டர்ன்றதே மாறிடும், இந்த டாபிக்ன்றதே கம்ப்ளீட்டாக மாறிடும். இதில் ஏவேக்ஸோட உதவின்றது வரணும். எத்தனை ஏவேக்ஸோட உதவி இந்த இடத்துல வந்திருக்கு, அத்தனை ஏவேக்ஸ் விமானங்களோட உதவி இருந்தாலும் ஒரு 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு விமானத்தை, 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு விமானத்தை இந்த விமானத்தால் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா, இல்லை அதோட ரேடார் ட்ரேஸ்ன்றது கிடைச்சாலும், ஏன்னா எல்லா விமானங்களும் ரேடாரை எமிட் பண்ணும், அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய வேவ்ஸை. ஆனால் அது அந்த அளவுக்கு கம்மியாக எமிட் பண்ணுறப்போ அதை டார்கெட் லாக் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கான இன்புட் கிடைச்சதான்றதை கணக்கு பண்ணி தான் இந்த இடத்துல அந்த கில்ன்றதை அறிவிப்பாங்க. ஆனால் வித்தின் விஷுவல் ரேஞ்சில் மட்டும்தான் இந்த ஸ்டெல்த் விமானங்களை நம்மளால, அதாவது இது வரைக்கும் நடந்திருக்க வார் கேம்ஸில் அந்த டார்கெட் லாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களே தவிர பியாண்ட் விஷுவல் ரேஞ்சில் இது வரைக்கும் பெருசாக எந்த இடங்களையும் அந்த டார்கெட் லாக் பற்றின செய்திகள் வெளியில் வரல. ஸோ இப்போ ரஃபேல் கிளைம் பண்ணதும் இதே மாதிரி ஒரு வித்தின் விஷுவல் ரேஞ்சில் தான். இதில் ரஃபேல் கிளைம் பண்ணியிருக்கிறது இன்ஃப்ராரெட் சீக்கர்ஸை பயன்படுத்தி அந்த F-35 போர் விமானத்தோட ஹீட் சிக்னேச்சர்ஸை கேப்சர் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஏவுகணையை செலுத்துறதுக்கான அந்த கடைசி கட்டம் வரைக்கும், அதாவது ப்ராக்டிக்கலி பார்த்தோன்னா இப்போ மிசைலை லான்ச் பண்ணனா நோ எஸ்கேப் ஜோனில் அந்த F-35 இருக்கணும். ஏன்னா என்னதான் மெனுவர் பண்ணாலும் இந்த இன்ஃப்ராரெட் சீக்கர் இருக்கக்கூடிய மிசைல் அதை போயிட்டு நியூட்ரலைஸ் பண்ணிடுன்ற ஒரு கேட்டகரியில் இந்த ஒரு கில்லை ரஃபேல் கிளைம் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா ஆஸ் யூஷுவல் இதை பற்றி பெருசாக எதுவும் சொல்லலை, ஆனால் இதை மறுக்கவும் இல்லை, இதை பற்றி எந்த ஒரு அக்செப்டன்ஸ் சொல்றதையும் கொடுக்கல. ரஃபேல் நிறுவனமும் சரி, பிரான்ஸும் சரி, இதோட வீடியோ ஃபுட்டேஜை வெளியிட்டு அமெரிக்காவோட F-35 ஃபைட்டர் ஜெட்டை நாங்கள் இந்த இடத்துல டார்கெட் லாக் பண்ணிட்டோன்ற மாதிரி ஒரு கிளைம் வச்சிருக்காங்க. ஸோ லிட்ரலி பார்த்தோன்னா இது ரஃபேலுக்கான ஒரு வெற்றியாக இந்த இடத்துல தெரியும். ஆனால் இது ரஃபேலுக்கான வெற்றி மட்டும் கிடையாது, F-35க்கு இந்த இடத்துல ஏகப்பட்ட லிமிடேஷன்ஸ் இருக்கு. இன்கேஸ் ப்ராக்டிக்கலாக, அதாவது மிசைலை லான்ச் பண்ணக்கூடிய அந்த கிரைட்டீரியாவை மேட்ச் பண்ணிட்டாலே இதில் நீங்கள் கில்லை கிளைம் பண்ணிடலாம், எனக்கு ஒரு பாயிண்ட்ன்ற மாதிரி. ஆனால் அந்த மிசைலை லான்ச் பண்ணாலும் மெனுவர் பண்ணுறப்போ அதை அவுட் ரன் பண்ணுறதுக்கு அந்த விமானம் முயற்சிக்கலாம். ஃப்ளார்ஸை ரிலீஸ் பண்ணால் இன்ஃப்ராரெட் சீக்கிங் மிசைல் கிட்ட அந்த வெப்ப அலையை மட்டுமே ஃபாலோ பண்ணி போகக்கூடிய மிசைல்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வார் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கில்லை கன்சிடர் பண்ணலாமே தவிர ப்ராக்டிக்கல் சினாரியோவில் இது ஒரு அட்வான்டேஜாக தெரிஞ்சாலும் அதனால் பெருசாக எந்த ஒரு பயனும் அந்த இடத்துல இருக்காது. ஆனால் இந்த F-35 டார்கெட் லாக் பண்ணுறதுக்கான சில தொழில்நுட்பங்கள் இருக்குது, அதுக்கான ப்ராக்டிக்கல் வழிகள் இருக்குன்றதை இது வெளியில் காமிச்சிருக்கு. F-35 பற்றியே நம்ம பெருசாக பேசிட்டு இருக்கப்போ F-22 ராப்டாரும் இதே ரஃபேல் கிட்ட சிக்கியிருக்கு. ஆனால் அது இப்போ நடந்ததில் ஆல்மோஸ்ட் எப்படி சொல்கிறது, ஒரு டிகேடுக்கு முன்னாடி 2009 யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இதே மாதிரி ஒரு கேம்ஸ், அந்த வார் கேம்ஸ் ஏர் ஷோ மாதிரி வச்சு அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்னன்னா இந்த ரஃபேல் போர் விமானத்தை F-22 ராப்டார்னது போட்டு பொளந்து எடுத்துருச்சு. ஒரு F-22 ராப்டர் விமானம் 6 ரஃபேல்ஸ் இந்த இடத்துல கில் கிளைம் பண்ணது மட்டும் இல்லாமல், ஷாட் டவுன் பண்ணது மட்டும் இல்லாமல் 5 விமானங்களை தன்னோட ஸ்ட்ரைக்கிங் ரேஞ்சில், அதாவது நான் உன்னை ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன், நான் உன்னை என்னோட டார்கெட் லிஸ்ட்டில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு 5 விமானங்களை இந்த இடத்துல அதோட டார்கெட் லிஸ்ட்டில் வச்சிருந்துச்சு. ஆனால் அப்போ பிரான்ஸோட ஒரு விமானி எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணுறாரு. அப்போ வரைக்கும் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ண முடியுன்றதை யாருமே எதிர்பார்க்கல. சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்த F-22 ராப்டருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு மெனுவர், ஆல்மோஸ்ட் கோப்ரா மெனுவர் மாதிரி இப்படியே பறந்துட்டு வந்திருக்க விமானம் நேராக திடீர்னு இப்படி திரும்பி அப்படியே ஒரு அந்தர் பல்ட்டி அடிக்கும், அந்த மாதிரி ஒரு மெனுவரை பண்ணுறாரு. இதில் அந்த விமானி 9 Gsக்கும் அதிகமாக அந்த கிராவிடேஷனல் ஈர்ப்பு விசை சொல்லுவாங்க,
அதுக்கும் அதிகமாக அந்த விமானத்தை அந்த இடத்துல திருப்பி இருந்தார். இது உலகத்தோட ஒரு ரெக்கார்டாகவே இந்த இடத்துல பார்க்கப்படுது. இப்படி 9Gக்கும் அதிகமாக அந்த விமானத்தை திருப்பினதுக்கப்புறம் அந்த F-22 ராப்டார் இதே மாதிரி ஒரு முறையில் இந்த ரஃபேல் போர் விமானத்துக்கிட்ட டார்கெட் லாக்கில் சிக்கிச்சு. உலகத்தோட முதல் கடைசி சம்பவம் இதுதான். ஒரு அமெரிக்காவோட F-22 ராப்டாரை எதிரி நாட்டோட ஒரு போர் விமானம், அதாவது வார் கேம்ஸாக இருக்கிற அந்த ஒரு சினாரியோவில் டார்கெட் லாக் பண்ணுச்சுன்றது அதுதான் முதல் முறை, கடைசி முறையும் அதுதான். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரேடார்லையும் அது பெருசாக சிக்கலை. ஆனால் அமெரிக்கா அப்போ அதை ஒத்துக்கவே இல்லை. இந்த மாதிரி நாங்கள் 0 கில் இந்த இடத்துல, அதாவது எனிமி எங்களோட விமானங்களுக்கு எதிராக 0 கில்லுன்ற மாதிரி ஒரு போடு போட்டாங்க. அப்பயும் இதே பிரான்ஸ் நிறுவனம் அதுக்கான எவிடன்ஸ், அதுக்கான ரேடார் சிக்னேச்சர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து, இங்கே பாருங்கள் உங்களோட விமானம் கேப்பபிளான விமானம் தான், ஆனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் மெனுவரை பண்ணி எங்களோட விமானி ரஃபேல் போர் விமானத்தை பயன்படுத்தி உங்களோட விமானத்தை டார்கெட் லாக் இந்த இடத்துல பண்ணியிருக்காருன்றதை வெளியில் அப்பட்டமாக போட்டு கொடுத்தாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம அந்த டெக்னாலஜி சைட் பார்த்தாலும் சரி, இல்லை நான் டெக்னிக்கல் சைட் பார்த்தாலும் சரி, ஒவ்வொரு போர் விமானம் கேப்பபிளானதான். ஆனால் அது யார்கிட்ட இருக்குது, அதை ஆப்ரேட் பண்ணுறவங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அந்த விமானம் எப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தையும் செய்ய முடியுன்றதுக்கு இந்த F-22 ராப்டாரை அந்த ரேடாருக்குள்ளே கொண்டு வந்த இந்த ரஃபேல் அந்த விமானி தெளிவாக இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. ஸோ F-22 ராப்டார் உலகத்தோட ஒரு மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட். ஆனால் எவேசிவ் மெனுவர்ஸை பண்ணுறப்போ, இல்லை அதுக்கு எதிரான ஒரு பர்ஃபெக்டான விமானம் அந்த இடத்துல வரப்போ, அதுவும் இந்த இடத்துல டார்கெட் லாக் பண்ணப்படுறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்குது. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் எல்லாருக்கும்.